ஹாய், என்ன பண்ணுறீங்க? இப்போதாங்க என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வரேன். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். தினைக்கும் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடு அது ஏதாச்சும் கேட்குறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்னும் உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிங்களா? என்ன லஞ்சு கொடுத்தீங்க? லஞ்சு தான் எனக்கு என் பையனுக்கு கேரட் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன். ஸ்வீட் கார்ன் வேக வச்சு ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சாப்பிடுவானா தெரியாது, ஆனால் சாப்பிடுவான் தான். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது புதுசாக ஏதாவது இருந்தால் அது சாப்பிட்ருவேன். அப்புறமா இன்னொரு வாட்டி செஞ்சு கொடுத்தானா அது தொடமாட்டான். எனக்கு வேணாம்மான்னு சொல்லிடுவான். இன்றைக்கி செஞ்சு கொடுத்துருக்கேன், என்ன பண்ணுவான்னு தெரியல. சாப்பிட்டா நல்லது, சாப்பிட்லன்னா நாளைக்கு செய்ய மாட்டேன். நேற்று தான் சரணாஸ்வரிக்கு போயிட்டு அவனுக்கு அந்த இதுதான் கேட்பான், மூக்கல்ல, இந்த வெள்ளை கொண்ட கடலை இருக்குல்ல, அது அந்த கருப்பு கொண்ட கடலை, அது மூக்கல்ல இருக்குல்ல, அது மறுபடியும் தட்டைப்பயிறு வாங்கின்னு வந்திருக்கேன். அதெல்லாம் வாங்கின்னு வந்திருக்கேன். நாளைக்கு அதெல்லாம் செஞ்சு ஏதாவது ஒன்று நைட்டை ஊற வச்சுட்டு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஏன்னா ஆப்பிள் இது மாதுளம்பழம் கொடுத்தா கூட சளி பிடிக்க மாட்டேன். ஆப்பிள் கொடுக்குறோம் இல்லையா, நைட் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கே தெரியும் மழை பெய்யுது, மறுபடியும் மத்தியத்தில் ஆயிடுச்சுன்னா வெயில் வருது. அதனால் கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சளிங்க 1 மாதமாக சளி. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் அவங்கக்கிட்ட போனால் அவங்க எதுவுமே இல்லை, நார்மல் சளி தான். அந்த சளி முக்கால வெளியே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இரும்புறான் வேறு காலையில். இப்போ கூட கொஞ்சோண்டு அப்படியே தான் இருக்குது, லைட்டாக இரும்பிகிட்டே தான் இருக்கான். அப்பப்போ சளி வரும். நாங்கள் காமிக்கிற டாக்டர் இல்லை, அவங்க வெளிநாட்டு போயிருக்காங்க. 1.5 மாதமாகுமா அவங்க வர்றதுக்கு. சரி, இவரும் குழந்தைய பார்க்குறான். ஆனால் அவர்கிட்ட நான் போனதில்லை. ஏன்னா எனக்கு செட்டாகவே இல்லை. அவர் போயிட்டு எனக்கு செட் ஆகலை, சரியாகவே இல்லை. மருந்து ஊற்றுறதை நிப்பாட்டிட்டேன். செட் ஆகலை. மருந்து ஊற்றி வயிற்றுல புண்ணாயிடுச்சுன்னா பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மருந்து ஊற்றக்கூடாது இல்லையா, சின்ன குழந்தை. அதனால் சொல்லிட்டு செட் ஆகலை சுத்தமாக. நாங்கள் காமிக்கிற அவங்க வந்ததா, எனக்கு ஃபீஸ் கம்மியாக இருந்தாலும் அவங்க கிட்ட போய் நின்னாலுமே என் பையனுக்கு சரியாயிடணும். அது எனக்கு அதனால தான் நான் சரி நாட்டு வைத்தியமாக தான் பண்ணுறேன். அந்த கஷாயம் வைக்கிறது, தைலம் தேய்க்கிறது, வெத்தலையில் தைலம் வாட்டி தேய்க்கிறது, அதை தான் பண்ணுறேன். சரியாயிடும். இல்லைன்னா ஒரு 2-3 நாள் பார்த்துட்டு போய் கேட்கணும், ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் வருவாங்களா வரமாட்டாங்களான்ட்டு. வரட்ட இரும்பல் மாதிரி லைட்டாக காலையில் எழுந்திரிச்சோன்னா இரும்புறான். அது குறையறதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மழை டயத்தில் ஃப்ரூட்ஸ் கொடுக்காதீங்க. மாதுளம்பழம் கொடுங்க, ஆப்பிள் மட்டும் கொடுக்காது, கோல்டு பிடிச்சிரும். நெஞ்சு சளியாக சேர்ந்துச்சுன்னா. நான் அப்படி தான் ஸ்டார்டிங்கில் ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அது ஆப்பிள் நிறைய சாப்பிட்டுட்டான். அவனுக்கு ஆப்பிள் பிடிக்கும்ன்ட்டு நிறைய சாப்பிட்டு அது என்ன ஆயிடுச்சுன்னா அழுவுறதுனா. ஏன்னா என் பையன் மோஸ்ட்லி அழுவ மாட்டான், ரொம்ப அழுவுறது ரேர். என்னைக்காவது தொடர்ந்து 5 நாள் ஸ்கூலுக்கு போவான் இல்லையா, அன்னைக்கு மட்டும்தான் அழுவான். மீதி டைமெல்லாம் அழுவவே மாட்டான். அழுவுறதுன்னா வாய் சொல்லுவான், அதோட நிப்பாட்டிடுவான். அப்படி தான் மோஸ்ட்லி இருக்கும். இன்றைக்கி அழுவே இல்லைங்க, அழுவாமல் போயிட்டான். சீக்கிரமாக மட்டும் கூட்டிகிட்டு போம்மா, லஞ்சுக்கு லேட்டாக விட்றாங்கம்மா, அப்புறமா ஸ்கூலு லேட்டாக விட்றாங்கம்மான்னு சொன்னேன். அப்படி தான்மா விடுவாங்க, எல்லோரும் விட்ற டயத்தில் தான் உன்னையும் விடுவாங்கன்னு சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டு போயிட்டான். பார்க்கலாம். ஆனால் சாப்பிட்றதில்ல சரியாக, சாப்பாடு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி உங்கள் பசங்களுக்கு லஞ்ச் என்ன செஞ்சு கொடுத்தீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.